ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு, சார் செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா, செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது காரியம் பண்ணலாமா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, அதாவது செவ்வாயினால் ஏதாவது பாதிப்பு இருந்து நமக்கு நன்மையை செய்யுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. முதல்ல செவ்வாய் நான் என்ன ஜாதக ரீதியாக முதல்ல பார்த்துருவோம். நீங்கள் 12 ராசியில் முதல் ராசி மேசராசி, அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான். நம்ம முன்னோர்கள் நவகிரகங்கள் 9, அதில் மிகப்பெரிய பாவி அப்படின்னு சொல்கிறது செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாயை தான் முதல்ல ராசிக்கு கொடுத்தாங்க. அதே செவ்வாயை அடுத்து எந்த ராசி கொடுத்தாங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் விருச்சக ராசி கொடுத்தாங்க. விருச்சகம் அப்படின்னாலே ஜோடியாக்கில் 8வது ராசி. 8 அப்படின்னாலே நம்முடைய ஆயுளை சொல்லுவது முதல்ல. ஆக ஒன்றுன்னா நம்ம தான், 8நாலும் நம்ம தான், நம்ம ஆயுள். ஆக எது பாவ கிரகமோ அதுக்கு தான் ஆயுளையும் ஆன்மாவையும் கொடுத்தாங்க. 1 என்பது நம்முடைய ஆன்மா, 8 என்பது நம்முடைய ஆயுள். இதுதான் செவ்வாய் பகவான். அப்போ எது பாவ கிரகமோ அதுக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செவ்வாய் அப்படின்னாலே அவருக்கு இன்னொரு பேர் மங்களன்னு பேர். அதனால தான் அதுக்கு மங்கள்வாரன்னு பேர் வச்சாங்க. ஆக செவ்வாய் நல்லவரான்னா ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏன் அப்படின்னா, பெண்களுடைய வாழ்க்கையில் பெண்களுக்கு திருமணம் நடக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கணும். எந்த பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மாங்கல்ய பலம் இருக்கும், கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கும். கணவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நோயினுடைய தன்மை ஏற்பட்டாலோ அல்லது தீர்க்க முடியாத கிரானிக்காக டிசீஸ் ஏதாவது வந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் பெண்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த செவ்வாய் எல்லா விதத்துலேயும் பெண்களுக்கு முக்கியமான கிரகம். ஏன்னா செவ்வாய் தான் குறிப்பாக மென்சஸ்க்குரிய கிரகம், அவர் தான் யூட்ரஸ்க்குரிய கிரகம், அந்த செவ்வாய் பிளட்டுக்குரிய கிரகம், அந்த செவ்வாய் தான் போனுக்குரிய கிரகம், அந்த செவ்வாய் தான் பிரஸ்ட்டுக்குரிய கிரகம். இது எல்லாம் பெண்களுடைய வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான கிரகம் செவ்வாய். அதனால தான் அவருக்கு மங்களன்னு கொடுத்தார். மாங்கல்யம்னு நம்ம அதை தான் சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் தான் செவ்வாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. செவ்வாய்னா பயப்படுறோம், செவ்வாய்னா வெறுவாய்னு சொல்கிறோம். நீங்கள் இதுவே கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் முகூர்த்தம், மங்கள வாரணங்க. சில பேர் இடங்கள்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, மேரேஜ் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட செவ்வாய் நமக்கு நல்லதானா, அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. யாருடைய வாழ்க்கை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இழப்பு, இது ரெண்டுக்கும் காரணமுள்ள ஒரு கிரகம்னா செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஆண் ஜாதத்தில் நல்லா இருக்காரோ இல்லையோ, பெண் ஜாதத்தில் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இருந்தால் தான் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேருந்து மாங்கல்ய பலத்திலேருந்து சகலமும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எல்லா விதத்திலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடைய அந்த நாளில் நம்ம சுபகாரியம் செய்யலாமான்னு கேட்குறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் செவ்வாயை கண்டு பயப்படுறதுனால நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதை யாரும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. செவ்வாய் இன்னொரு முக்கியமான விஷயம், பூமிகாரகன்னு நம்ம படிக்கிறோம். ஆக யாரெல்லாம் நீங்கள் புது வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். முதல்ல இடம் வாங்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, கட்டின வீடு வாங்கிறதுக்கு, வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். அடுத்தபடியாக யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் ஆப்ரேஷன் நமக்கு 8ஆம் இடம். அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது சிறப்பு. நீங்கள் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் என்னெல்லாம் யாருக்கெல்லாம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அதை செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சர்ஜரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இது பொதுவான விஷயம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஜென்ரலாக இந்த சர்ஜரி பண்ணுறதுங்கிறது. ஆக எதெல்லாம் செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆக இந்த செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல பலன்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நல்ல பலன்களை நீங்கள் பண்ணணும்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான்.
எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க அல்லது அப்ராடு போகிறோன்னு நினைக்கிறவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை எந்த காரியமும் தொடாதீங்க. அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை சில முடிவுகள் எடுக்காதீங்க, அது பிரச்சனைக்குரியதாக வரும். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் செவ்வாய் பிரச்சனைக்குரியவராகவும் இருப்பார். ஆகையினால செவ்வாய் தான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். அவங்க எவ்வளோக்கெவ்வளோ பேச்சை குறைக்கிறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அவங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இதெல்லாம் செவ்வாயினுடைய ஒரு பொதுவான விஷயம். அதனால் செவ்வாய்க்கிழமை நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். செவ்வாயின்னு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் அந்த பலனை சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்.